மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்துல இதுநாள் வரைக்கும் எது செஞ்சாலும் ஒரு தடை, தாமதம், தடங்கல் இந்த மாதிரி விஷயங்களை சந்தித்து வந்த மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்துல நிறைய விஷயங்கள், அதாவது தடையா இருந்த நிறைய விஷயங்கள் படிப்படியா இந்த மாதத்துக்குள்ளேயே சில விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சம் உண்டு. இதுநாள் வரை வக்ரகதியில் இருந்த புதன், உங்களுடைய ராசிநாதனை நேர்கதியில், அதுவும் அதிசாரமாக 3 ராசிகளை இந்த மாதம் கடக்கப் போகிறார். அப்போ உங்களுடைய ஆக்டிவிட்டியிலே கொஞ்சம் வேகம் அதிகரிக்கும். இதுவரை சோம்பலா ஒரு விஷயத்தை செய்வதற்கு தயக்கப்பட்டு தாமதப்பட்டு இருந்த மிதுனராசி அன்பர்கள் கூட கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல ஆக்டிவா இருந்து எல்லா விஷயங்களையும் செய்து முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் வரக்கூடிய மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் மிதுனராசி அன்பர்களுக்கு அமையும். அதே சமயத்துல நீங்க சுறுசுறுப்பா குயிக்கா முடிவெடுத்து அடுத்தடுத்த நிலைகளுக்கு நீங்க முன்னேறி போவதை பார்க்கக்கூடிய உங்களுடைய எதிரிகள், நேரடி அல்லது மறைமுக எதிரிகளால் கூட உங்களுக்கு சில பிரச்சனைகள், எதிரிகளின் பொறாமை, மற்றவர்களுடைய கண் திருஷ்டி, இதெல்லாமே மிதுனராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் அதிகபட்சம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. எனவே உங்களுடைய வேலைகளை முடிந்த அளவுக்கு உங்களுடைய எதிரிகளிடம் அல்லது உங்களுக்கு உங்கள் மேல் கொஞ்சம் பொறாமையா இருக்கக்கூடியவர்கள் அல்லது உங்களுடைய உறவினர்களிடம் கொஞ்சம் முடிந்த அளவுக்கு பகிர்ந்து கொள்ளாமல் அந்த வேலையை முடித்த பிறகு அதற்கான ரிசல்ட்டை சொல்வது உங்களுக்கு தேவையற்ற திருஷ்டி, தடங்கள் போன்ற விஷயங்களை மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் குறைத்து கொடுக்கும். திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய மிதுனராசி அன்பர்களுக்கு குரு பகவான் உங்களுடைய குடும்பஸ்தானத்திலேயே உச்சபலத்தில் சஞ்சாரம் செய்வது இந்த மாதம் முழுக்கவே ஒரு நல்ல வாய்ப்புகள். திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளை பேசுவது, முடிவெடுப்பது, இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் இந்த மாதம் ஆடி மாதம் கலந்து வருவதனால ஆவணி மாதத்தில் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நிகழ்த்திக் கொள்வது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். உத்தியோகத்திற்குரிய ஸ்தானாதிபதி செவ்வாய் உங்களுடைய ராசியிலேயே இந்த மாதம் முழுக்க சஞ்சாரம். அதனால வேலை தேடி கொண்டிருக்கக்கூடிய, அதாவது ஃப்ரெஷரா காலேஜ் முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய மிதுனராசி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த மாதம் நல்ல வேலை அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகபட்சம். உங்களுடைய 10ஆம் இடம், உத்தியோகஸ்தானம், தொழில் ஸ்தானம், இது எல்லாத்துக்குமே குருவினுடைய தொடர்பும், சனி பகவான் 10ஆம் இடத்திலேயே சஞ்சாரம் செய்வதெல்லாமே இந்த ப்ரொஃபஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு, அது உங்களுடைய வேலை உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, தொழில் சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, இந்த ரெண்டுமே மிதுனராசி அன்பர்களுக்கு ஆகஸ்ட் மாதத்துல நல்ல ரிசல்ட்ஸ் உண்டு. மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் கேது பகவானை ஒரு 23ஆம் தேதி வாக்குல தொட போறார். அப்ப என்ன அர்த்தம்னா, புதன், கேது இந்த இரண்டுமே கடனுக்குரிய கிரகங்கள். அப்போ மிதுனராசி என்பவர்களுக்கு பொதுவாகவே கடன் தொந்தரவு அப்படிங்கிறது இருக்கும். ஆனா இந்த மாதம் ஈஸியா நீங்க கடன்ல மாட்டிக்கிறதுக்கான சில வாய்ப்புகள் எல்லாம் உங்களை தேடி வரும். ரொம்ப கவனமா இருக்கணும்.